அன்பு நேயர்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் காணவிருப்பது வைகுண்ட பதவி தரும் ஏகாதசி தோன்றிய வரலாற்று கதையினை அறிந்து கொள்வோம் இக்காணொலி வாயிலாக. எனவே இக்காணொலியினை அனைவரும் முழுமையாக கேளுங்கள். வாருங்கள். மலர்களில் மல்லிகை, மாதங்களில் நான் மார்கழி என்பது கீதாச்சாரியனின் அமுதமொழி. வைகுண்ட ஏகாதசி வருவதால் வைஷ்ணவர்களுக்கும், ஆருத்ரா வருவதால் சைவர்களுக்கும் உகந்த மாதம் மார்கழி. ஏகாதசி திதி தோன்றியதும் இந்த மாதத்தில்தான். அந்த புராண சம்பவம் பற்றி நாம் அறிந்து கொள்வோம். கிருதா யுகத்தில் முரன் என்ற ஓர் அசுரன் இருந்தான். தேவர்கள் உட்பட அனைவரையும் துன்புறுத்தி வந்தான். தேவர்களின் பிரார்த்தனைக்கு இறங்கி மகாவிஷ்ணு முரனை சம்காரம் செய்ய புறப்பட்டார். முரனின் படைக்கலன்களை எல்லாம் அளித்த பகவான் அவன் திருந்துவதற்காக ஒரு சந்தர்ப்பம் கொடுக்கலாம் என்று திருவுள்ளம் கொண்டார். அதன்படி போர்க்களத்திலிருந்து விலகி பத்ரிகாசிரமத்தில் இருந்த ஓர் குகையில் போய் உறங்குவது போல் படுத்து கொண்டார். பகவானை அங்கும் இங்கும் அலைந்து தேடிக்கொண்டு ஒரு வழியாக அந்த குகைக்கு வந்த முரன் பகவான் உறங்குவதாக நினைத்து கொண்டு அவரை கொல்ல வாளை ஓங்கினான். அப்பொழுது திடீரென்று மகாவிஷ்ணுவின் திருமேனியிலிருந்து ஓர் அழகான பெண் தோன்றினாள். ஆயுதங்களுடன் காட்சி தந்த அந்த பெண் முரனை போருக்கு அழைத்தாள். பெண் என்று அலட்சியமாக நினைத்த முரன், பெண்ணே, உன்னை கொல்ல ஓர் அம்பே போதும் என்று அம்பை எடுக்க முனைந்தபோது அந்த பெண் ஹூம் என்று ஓர் ஒலி எழுப்பினாள். அவ்வளவில் முரன் பிடி சாம்பலாகி போனான். அதே நேரத்தில் ஏதும் அறியாதவர் போல் கண்விழித்த பகவான் தன் திருமேனியிலிருந்து வெளிப்பட்ட சக்தியை பாராட்டியதுடன் அவளுக்கு ஏகாதசி என்ற பெயரையும் சூட்டி, ஏகாதசியே, நீ தோன்றிய இந்நன்னாளில் விரதமிருந்து என்னை வழிபடுவர்களுக்கு சகல செல்வங்களையும் அருள்வதுடன் முடிவில் வைகுண்ட பதவியையும் அருள்வேன் என்று அருளினார். மார்கழி மாத தேய்பிறையில் தோன்றிய ஏகாதசி உற்பத்தி ஏகாதசி ஆகும். மார்கழி மாதம் வளர்பிறையில் வரும் ஏகாதசி வைகுண்ட ஏகாதசி ஆகும். அதாவது அதுவே மோட்ச ஏகாதசி என்றும் அழைக்கப்படுகிறது. 2 அசுரர்களை முன்னிட்டு தோன்றியது வைகுண்ட ஏகாதசி. வைகுண்ட ஏகாதசி வரலாறு. முன்பொரு காலத்தில் பிரம்மாவுக்கு ஏற்பட்ட அகங்காரத்தை ஒடுக்க நினைத்த மகாவிஷ்ணு தன் காதுகளிலிருந்து மது, கைடபர்கள் என்ற 2 அசுரர்களை வெளிப்படச் செய்தார். அவர்கள் பிரம்மாவை கொல்ல முயன்றபோது அவர்களை தடுத்த மகாவிஷ்ணு பிரம்மாவை விட்டுவிடும்படியும் அவர்கள் கேட்கும் வரத்தை தருவதாகவும் கூறினார். ஆனால் அதற்கு மாற்றாக அந்த அசுரர்களோ மகாவிஷ்ணுவிற்கு வேண்டுமானால் தாங்கள் வரம் தருவதாக கூறினர். உடனே மகாவிஷ்ணுவும் தன்னால் அவர்கள் வதம் செய்யப்பட வேண்டும் என்ற வரத்தினை கேட்டார். அசுரர்களானாலும் கொடுத்த வாக்கை காப்பாற்ற நினைத்த அசுரர்கள் தங்களை சமாளித்து கொண்டு, பகவானே, ஒரு விண்ணப்பம், தாங்கள் 1 மாதம் எங்களுடன் யுத்தம் செய்ய வேண்டும், அதன் பிறகே நாங்கள் சித்தி அடைய வேண்டும் என்று வேண்டினார்கள். பகவானும் அவர்கள் கேட்ட வரத்தினை தந்தருளினார். யுத்தத்தின் முடிவில் பகவான் அவர்களை வீழ்த்தினார். பகவானின் மகிமைகளை உணர்ந்த அசுரர்கள் பகவானின் பரமபதத்தில் தாங்கள் நித்திய வாசம் செய்ய வேண்டும் என்ற வரத்தினை கேட்டனர். மார்கழி மாத வளர்பிறை ஏகாதசியன்று பரமபதத்தின் வடக்கு வாசலை, அதாவது சொர்க்கவாசல் திறந்து அதன் வழியாக அசுரர்களை பரமபதத்தில் சேர்த்து கொண்டார். அசுரர்கள் தாங்கள் பெற்ற பேரின்பம் அனைவரும் பெற வேண்டும் என்று விரும்பி பகவானை தங்களை ஆலயங்களில் விக்கிரக வடிவில் பிரதிஷ்டை செய்து மார்கழி மாதம் வளர்பிறை ஏகாதசி அன்று தாங்கள் எங்களுக்கு செய்த அனுக்கிரகத்தை ஓர் உற்சவமாக கடைபிடிக்க வேண்டும் என்றும், அன்றைய தினம் ஆலயத்தின் சொர்க்கவாசல் வழியாக எழுந்தருளும் தங்களை தரிசிப்பவர்களும் தங்களுடன் சொர்க்கவாசல் வழியாக வெளியே வருபவர்களும் மோட்சம் அடைய வேண்டும் என்று வரம் கேட்டனர். பரம தயாளனாகிய எம்பெருமானும் அவர்கள் கேட்டபடியே வரம் தந்தருளினார். ஏகாதசி என்றால் 11 என்று பொருள். ஞானேந்திரியம் 5, கர்மேந்திரியம் 5, மனம் 1 என்னும் 11ம் பகவானிடம் ஈடுபடுவதே ஏகாதசி விரதம் ஆகும். அந்நாளில் பகவானை மட்டுமே நினைத்து அவனுடைய புகழ் பாடி விரதமிருந்தால் மனக்கவலைகள் விலகி மகிழ்ச்சியான வாழ்க்கை ஏற்படும். யாரெல்லாம் ஏகாதசி திதியன்று விரதம் இருந்து பகவானை தரிசித்து சொர்க்கவாசல் வழியாக வெளியே வருகிறார்களோ அவர்களுக்கு மோட்சம் கண்டிப்பாக கிடைக்கும் என்று வரம் தந்தருளியுள்ளார்.
என்ன நேயர்களே, இக்காணொளி பிடித்திருந்தா இக்காணொளியினை அனைவரும் முழுமையாக கேட்டிருப்பீர்கள் என்று நினைக்கின்றேன். இக்காணொளி அனைவருக்கும் பயன் தரக்கூடிய ஒன்று. எனவே தாங்கள் கேட்டதோடு மட்டுமல்லாமல் மற்றவர்களுக்கும் பகிர்ந்து அவர்களும் விரதமிருந்து பகவானின் அருளை பெறட்டும். இக்காணொளியினை முழுமையாக கேட்ட அனைவருக்கும் மிக்க நன்றி, வணக்கம். மீண்டும் நாம் வேறொரு காணொளியில் சந்திப்போம். நன்றி.